வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். மலைக்கு பக்கத்துல பூஞ்சோலைன்னு ஒரு அழகான காடு இருந்தது. அந்த அழகான காட்டுல மாயா, ஜோ, ரேணுன்னு 3 நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் மாயாவும் ஜோவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஜோ, என்ன நம்மளையெல்லாம் விளையாடுறதுக்கு வர சொன்ன ரேணுவை இன்னும் ஆளவே காணோம். அவ வருவாளா மாட்டாளா? வருவா மாயா, வர்ற வழியில நான் அவளை பார்த்தேன். கடையில இருந்தா. அவங்க அம்மா காய்கறிகள் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி அங்க இருந்தா. போய் சீக்கிரம் கொடுத்துட்டு நான் வந்துடுறேன்னு சொன்னான். கொஞ்ச நேரத்துல அவ வந்துடுவா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஓ அப்படியா? ஓகே ஜோ. ஆனா எங்க அம்மா வந்து என்ன காய்கறிகள் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நானும் ஒடியாந்துட்டு தெரியுமா? வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கலாமல்ல மாயா. அவங்க வீட்டிலையும் வேலை செய்வாங்கல்ல. இதுல கடைக்கு கூட நம்ம போகலைன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமல்ல. அதெல்லாம் அவங்க போய்க்குவாங்க, விடு. நம்ம வேற ஏதாவது அவ வர்ற வரைக்கும் விளையாடலாமா? நான் வந்துட்டேன். என்ன விட்டுட்டு விளையாட பாத்தீங்களா? கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன்ல. வாங்க இப்ப விளையாடலாம். ரேணு, எப்ப பார்த்தாலும் நீ லேட்டா தான் வர்ற. லேட்டா வந்துட்டு எங்ககிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுற. நாங்கெல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறோமல்ல. நீ மட்டும் ஏன் இப்படி பண்ற? சாரி மாயா, அம்மா வீட்டுல திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் போய் வாங்கிட்டு வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இந்த ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அடுத்த டைம்ல இருந்து கரெக்டா வந்துடுறேன். இதுதான் லாஸ்ட், சரியா? இனிமேல் லேட்டா வரக்கூடாது. ஓகே ஓகே, இனிமேல் லேட்டா வர மாட்டேன். என்னமோ விளையாடலாம்னு பேசிட்டு இருந்தீங்களே, என்ன விளையாடலாம்னு பிளான் பண்ணிட்டீங்களா? இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. ஆனா ஏதாவது போட்டி வச்சு விளையாடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீ ஏன் வந்துட்ட? போட்டியா? என்ன போட்டி வச்சு விளையாடலாம்? நான் ஒன்னு சொல்லட்டா? நம்ம ஏன் பறக்கிறதுல போட்டி வச்சு விளையாடக்கூடாது? பறக்கிறதுல போட்டியா? அது என்ன அப்படி ஒரு போட்டி? சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. 3 பேர் இருக்காமா. ஒருத்தங்க யாரு ஜெயிச்சாங்க தோத்தாங்கன்னு விளையாட்டை வழிநடத்தி செய்யற ரெஃப்ரியா இருக்கலாம். இன்னொருத்தங்களும் அவங்களுக்கு இடையே யார் ஃபர்ஸ்ட் போய் பறந்து அந்த மரத்தை, நான் சொல்ற மரத்தை தொட்டுட்டு வராங்களோ அவங்க தான் வின்னு. இதுல தோக்குறவங்க ஜெயிச்சவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும். உங்களுக்கு இந்த விளையாட்டு பிடிச்சிருக்கா? போட்டியெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா யார் 2 பேத்துக்குள்ள போட்டி? யார் ரெஃப்ரியா இருக்கிறது? என்னோட ரெக்கையில அடிபட்டிருக்கு. என்னால இப்ப பறக்க முடியாது. ரேணு, மாயா, நீங்க 2 பேரும் வேணா போட்டி வச்சுக்கோங்க. நான் ரெஃப்ரியா இருக்கேன். ஆனா ஜோ, நான் தான் ஸ்லோவா பறப்பனே. என்னால வேகமா பறக்கவே முடியாது. மாயா கூட போட்டி போட்டேன்னா நான் தோத்து தான் போவேன். பயப்படாத ரேணு, நான் ஸ்லோவா தான் பறப்பேன். வேகமாவெல்லாம் பறக்க மாட்டேன். ஜாலியா இருக்கும். வா, நம்ம 2 பேரும் போட்டி வச்சுக்கலாம். ஓகே மாயா, ஆனா நீ கொஞ்சம் ஸ்லோவா பறக்கணும். ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவா தானே பறப்பேன். ஓகே ரேணு, போட்டியை ஆரம்பிக்கலாமா? ஐ ஜாலி. நான் உங்களுக்காக இங்க ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பார்க்கலாம், ரேணு ஃபர்ஸ்ட் வராளா மாயா ஃபர்ஸ்ட் வராளான்னு. நான் தான் அழகான கியூட்டான ரெஃப்ரியா இருக்க போறேன். ஆனா ஜோ, நீ தான் இன்னும் எந்த மரத்தை தொட்டுட்டு வரணும்னு சொல்லவே இல்லையே. அட பாரு, அத சொல்ல மறந்துட்டேன். இங்க பெரிய காடு இருக்குல்ல பக்கத்துல, அந்த காட்டை தாண்டி அடுத்து இருக்க அருவியை தாண்டி அதுக்கப்புறம் இருக்க ஒரு ஆறை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு தனியா ஆலமரம் இருக்குமல்ல, ரொம்ப பெருசா. அந்த ஆலமரத்தை யாரு ஃபர்ஸ்ட் போய் தொட்டுட்டு வராங்களோ அவங்க தான் வின்னரே. ஹே ஜோ, இவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமா? ஹே விடு ரேணு, அதுவும் ஜாலியா தான் இருக்கும். பார்க்கலாம், நீ ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்டானு. போட்டிக்கு தயாராகலாவா? ரேணு,
ஸ்டார்ட். பார்த்து போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பத்திரமா போயிட்டு வாங்க. ஃபைட்டிங். வேகமா பறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன் மாயா இவ்வளோ வேகமா பறக்கிற? நானே ஸ்லோவா தானே பறப்பேன். ஹே ரேணு, உன்ன மாதிரி ஸ்லோவா பறந்தா எப்படி போட்டியில ஜெயிக்க முடியும்? நீ வேணா பின்னாடி வா, நான் போய் அந்த மரத்தை தொட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து கிஃப்ட் வாங்குறேன். எங்க இந்த ரேணுவை ஆளவே காணோம். நானும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டே தான் வர்றேன். அவளை கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் காணோம். எப்படியும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் போவோம். அந்த கிஃப்ட்டும் நம்மளுக்கு தான். ஜாலி. என்ன இந்த மாயா ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டாளா? முன்னாடி ஆளவே காணோம். நம்மளும் கொஞ்சம் ஃபாஸ்டா போய் பார்க்கலாம். ரொம்ப நேரமா பறந்து பறந்து உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. கொஞ்ச நேரம் இங்க கீழே ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். எப்படியும் இந்த ரேணு வரக்கு ரொம்ப லேட்டு தான் ஆகும். ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கலாம் போல. எப்படியும் இந்த ரேணு இன்னும் அருவிக்கு கூட வந்திருக்க மாட்டா. அருவியை தாண்டி அப்புறம்தான் இங்க பறந்து வரணும். அவ வர்றதுக்குள்ள நம்ம எப்படி ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் போனா கூட நான் தான் ஃபர்ஸ்ட் போய் இந்த மரத்தை தொடுவேன். இப்ப தூங்க போறேன். எங்க இங்கேயும் மாயாவை ஆள காணோம். ஒருவேளை அவ அந்த மரத்தை தொட்டுட்டு ரிட்டர்ன் போயிட்டா போலவே. நம்மளும் ஸ்பீடா போலாம். ஒரு வழியா இந்த ஆலமரத்துக்கிட்ட வந்துட்டோம். சீக்கிரம் தொட்டுட்டு சீக்கிரம் ரிட்டர்ன் போலாம். என்ன ஜோ, நீ மட்டும்தான் இருக்க? எங்க போனா மாயா? டயர்டா இருக்குன்னு வீட்டுக்கு போயிட்டாளா? ஹே ரேணு, நீ தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்க. மாயா இன்னும் வரவே இல்லை. அவளே சரியான சோம்பேறியாச்சே. பறக்க முடியாம எங்காச்சும் இடையில உட்காந்துட்டா போல. நீ தான் ஃபர்ஸ்ட். நீ தான் ஜெயிச்சிட்ட. என்ன சொல்ற ஜோ? என்னால நம்பவே முடியல. நான் மாயா தான் ஜெயிப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தனா? ஒரு வழியா தூங்கி எந்திரிச்சாச்சு. இன்னும் டயர்டா தான் இருக்கு. பாருங்களே, இன்னும் இந்த ரேணுவை காணோம். இவ்வளோ ஸ்லோவாவா பறக்குறா? நம்ம எதுக்காக போய் அந்த ஆலமரத்தை தொட்டுட்டு வரணும்? பேசாம அதை தொடாமையே நம்ம தொட்டுட்டேன்னு போய் சொல்லிடலாம். ரேணு தான் பார்க்கவும் இல்லையே. போய் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிக்கலாம். இங்கிருந்து கிளம்பலாம். ஹே ரேணு, நீ எப்படி இங்க வந்த? நீ இன்னும் பறந்து போகவே இல்லைன்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன் நானு. எப்போ நீ வந்த? அவ உனக்கு முன்னாடியே வந்துட்டா மாயா. அது மட்டும் இல்லாம அவ தான் இந்த போட்டியோட வின்னர். நீ தான் அவளுக்கு கிஃப்ட் வாங்கி தரணும். எப்படி அவ ஜெயிச்சா? அவ தான் ஸ்லோவா பறப்பாளே. அவ ஏதாவது சீட்டிங் கேன பண்ணிருப்பா. மாயா, நான் ஸ்லோவா தான் பறப்பேன். ஆனா சோம்பேறி இல்ல. நான் எங்கேயுமே ஓய்வெடுக்காம என்னோட இலக்கை நோக்கி போயிட்டே இருந்தேன். அதுல வெற்றியும் பெற்றுட்டேன். தலைவர் ஸ்டைல்ல சொல்லணும்னா, யார் ஃபர்ஸ்ட் போறாங்கன்னு முக்கியம் இல்லை, கடைசியில யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு தான் முக்கியம். இப்ப புரியுதா மாயா? வாழ்க்கையில சோம்பேறித்தனம் மட்டும் படவே கூடாது. நம்ம ஒரு செயலை செய்யணும்னு ஆசைப்பட்டாலோ இல்ல செஞ்சாலோ இடையில ஓய்வெடுக்க கூடாது. அதை ஃபுல்லா முடிச்சிட்டு அப்புறம்தான் ஓய்வெடுக்கணும். இல்லைன்னா இப்படிதான் தோத்து போய் நிக்கணும்.